முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளை முன்னிட்டு அஇஅதிமுக சார்பில் சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள பிரபல ஆலயங்களில் தங்கத்தேர் இழுத்தும் விளக்கு பூஜை செய்தும் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. இதில் அமைச்சர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து வருகின்றனர். தென்சென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் வடபழனி முருகன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் கலந்து கொண்ட அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, கழக அவைத் தலைவர் திரு இ. மதுசூதனன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். பின்னர் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் நங்கநல்லூர் ஸ்ரீ ராகவேந்திரா பிருந்தாவனத்தில் வெள்ளித்தேர் இழுத்து சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு டி. கே. எம். சின்னையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பம்மல் சூரியம்மன் ஆலயத்தில் 1068 பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழக ஜெயலலிதா பேரவை சார்பில் அச்சரப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் உடனுரை இளங்கிளியம்மன் திருக்கோயிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வெள்ளித்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் ஆலந்தூர் முத்துமாரியம்மன் கோயிலில் 168 பெண்கள் குத்துவிளக்கு பூஜை நடத்தினர். கழக மகளிர் அணியினர், கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பரமக்குடி ஸ்ரீ முத்தாலம்மன் கோயிலில் வெள்ளி ரதம் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் டாக்டர் எஸ். சுந்தரராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் ஏர்வாடி தர்கா நிர்வாக சபை மற்றும் கிளைக்கழகம் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. ஏர்வாடி மகான் சுல்தான் சையத் இப்ராஹிம் பாஷா அவருடைய சன்னிதானத்தில் வைத்து அவர்கள் நீடோடி வாழவும், மீண்டும் தமிழகத்திற்கு முதல்வராக வந்து நல்லாட்சி செய்யவும் ஆண்டவனிடத்திலும் இங்கு அடங்கியிருக்கும் சுகதா பெருமக்கள் இடத்திலும் வேண்டுகிறோம். தூத்துக்குடி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிவன் கோயிலில் 108 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற யாக வழிபாட்டில் அமைச்சர் திரு எஸ். பி. சண்முகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு ஆர். பி. உதயகுமார், மேயர் திரு ராஜன் செல்லப்பா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கிருஷ்ணன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை மேலூர் தொகுதி கழகம் சார்பில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக மகளிர் அணி சார்பில் 680 பெண்கள் பால்குடம் சுமந்து வந்து காமாட்சி அம்மனுக்கு பாலபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்கார பூஜையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு எம். எஸ். எம். ஆனந்தன், மேயர் திருமதி விசாலாட்சி மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் ஆலயத்திலும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் கலந்து கொண்ட அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோயிலில் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கண்ணுடையாள் நாயகி அம்மன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து அஇஅதிமுகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி. ஆர். செந்தில்நாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கொன்னையூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வெள்ளித்தேர் இழுத்து அஇஅதிமுகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். விருதுநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பாலசுப்பிரமணியர் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர்.
நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் சங்கர நாராயணசுவாமி கோமதி அம்மாள் திருக்கோயிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடைபெற்றது. திருநெல்வேலி மாநகர் மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு சார்பில் மேலப்பாளையத்தில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோயிலில் மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கோத்தகிரி கக்குளா மாரியம்மன் கோயிலில் மகா பிரத்யங்கரா யாகம் நடைபெற்றது. இதில் வடுகரின மக்கள் பாரம்பரிய வெண்ணிற ஆடை அணிந்து நடனமாடி மகிழ்ந்தனர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KR அர்ஜுனன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள அருள்மிகு வீரநாராயண பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் சித்திரகுப்தருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மேலும் 5068 பெண்கள் தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு நடத்தினர். கரூர் மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கழக நிர்வாகிகளும் ஏராளமான பெண்களும் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பெரியாண்டாங்கோவிலில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றன. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சேலம் மாநகர் மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் சுகவனேஸ்வரர் திருக்கோயிலில் தங்கத்தேர் இழுத்து அஇஅதிமுகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் திரு சவுண்டப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ஒன்றிய இளைஞரணி சார்பில் ஸ்ரீ அங்காள அம்மன் கோயிலிலிருந்து 1068 பெண்கள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலை சென்றடைந்தனர். அங்கு நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.